அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் பார்த்தீங்கன்னா புது கவிதைன்னு சொல்லி ஒரு சில கவிஞர்கள் கொடுத்துருப்பாங்க. அவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மரபு கவிதை பார்த்துருப்போம். முடியரசன், வாணிதாசன், சுரதா, அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன், இவங்கெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா புது கவிதையினுடைய அந்த ஆசிரியர்கள் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் புக்லையும் இருக்கும். ஸ்கூல் புக்கில் இல்லாத தகவல் நிறைய இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த யார் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். புது கவிதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ந. பிச்சமூர்த்தி, சு. செல்லப்பா, தருமு சிவராமு, பசுவையா, ராம் மீனாட்சி, சி. மணி, சிற்பி பாலசுப்ரமணியம், மு. மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரகுமான், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது கவிதையில் வரக்கூடிய கவிஞர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கார் அப்படிங்கிறது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நான் பிச்சமூர்த்தி எங்கே இருக்கிறாரு? 9th ஃபஸ்ட்டு டேர்மில் இருப்பார். சு. செல்லப்பா அங்கே இருப்பார். 11th தமிழில் இருப்பார். தருமு சிவராமு ஸ்கூல் புக்கில் கிடையாது. பசுவையா கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராம் மீனாட்சி எங்கே இருக்கிறாரு? பிள்ளைக்கூடம் சொல்லிட்டு 11th தமிழில் இருப்பார். சி. மணி எங்கே இருப்பார்? 12th தமிழில் இருப்பார். சிற்பி பாலசுப்ரமணியம் 12th தமிழில் இருப்பார். மு. மேத்தா எங்கே இருக்கார்? 8ஆம் வகுப்பில் 3வது டேர்மில் இருப்பார். ஈரோடு தமிழன்பன் 9th ஃபஸ்ட்டு டேர்மில் இருப்பார். அப்துல் ரகுமான் தொலைந்து போனவர்கள்னு சொல்லிட்டு 11th தமிழில் இருப்பார். அடுத்து கலாப்பிரியா, கல்யாண்ஜி பார்த்தீங்கன்னா அக்கறை அப்படிங்கிற பாடலில் 9ஆம் வகுப்பில் 3வது டேர்மில் இருப்பார். அடுத்து ஞானக்கூத்தன் இருப்பாங்க. இதில் கலாப்பிரியா, ஞானக்கூத்தன் ஸ்கூல் புக்கில் இருக்க மாட்டாங்க. நான் கொடுக்குற அந்த நோட்ஸில் இருப்பாங்க. ஸோ முதல்ல புதுக்கவிதையின் தோற்றம் எப்படி நமக்கு தோற்றம் உள்ள வருது, புதுக்கவிதை எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத முதல்ல கொடுத்துருக்காங்க. அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் புல்லின் இதழ்கள் புதுக்கவிதையின் தோற்றமாக கருதப்படுகிறது. இந்த இது பார்த்தீங்கன்னா நூல் யார் எழுதியது? இந்த வால்ட் விட்மன் எழுதியது. அவர் எந்த நாட்டு கவிஞர்? அமெரிக்க நாட்டு கவிஞர். 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ வால்ட் விட்மன் என்பவர் எந்த நாட்டு கவிஞர்? முதல் கேள்வி அமெரிக்க நாட்டு கவிஞர். அவர் எழுதிய நூல் என்ன நூல்? புல்லின் இதழ்கள். அடுத்து D.S. எலியட் எழுதிய பால் நிலம் த வேஸ்ட் லேண்ட் என்னும் கவிதை நூல் நோபல் பரிசு பெற்றது. இது புதுக்கவிதை உலகின் புத்தாக்கத்தினை ஏற்படுத்தியது. ஸோ இன்னொரு நூல் எழுதியிருக்காங்க. என்ன நூல்? த வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிறவரை யார் எழுதியிருக்காரு? T.S. எலியட் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நூல்னு என்ன நூல் கொடுத்துருக்காங்க? நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இலக்கியத்துக்காக நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுக்கவிதையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு புத்தாக்கத்துக்காக, அதாவது ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்ட் விட்மனின் முறையை பின்பற்றிய பாரதி நகரம் தன் கட்டுரையில் மகான் என்று அவரை குறிப்பிடுகிறார். அதாவது வால்ட் விட்மனை பற்றி பாரதியார் பாடியிருக்காரு. எதில்? நகரம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் அவர் சொல்லியிருக்கார். யாரை? வால்ட் விட்மனை மகான்னு சொல்லியிருக்கார். யார்? பாரதி. யார்? எதில்? நகரம் அப்படிங்கிற கட்டுரையில். தமிழ் கவிதைக்கு முதலாக உலகளாவிய பார்வையை வழங்கியவர் பாரதியார். ஸோ வால்ட் விட்மனை பின்பற்றி தான் பார்த்தீங்கன்னா பாரதியார் புதுக்கவிதையை தோற்றுவிப்பார். ஸோ அப்போ பாரதியார் யாரை பின்பற்றி புதுக்கவிதையை தோற்றுவித்தார் கேட்டிங்கன்னா வால்ட் விட்மன். பாரதி எழுதிய புதுக்கவிதை காட்சி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. தமிழில் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் யார்? ந. பிச்சமூர்த்தி. தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ந. பிச்சமூர்த்தி. தமிழில் முதலில் புதுக்கவிதையை வெளியிட்ட இதழ் பார்த்தீங்கன்னா மணிக்கோடி அப்படிங்கிற இதில் தான் முதல்ல வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2-3 கொஸ்டின் முக்கியமானது. தமிழில் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் யார்? ந. பிச்சமூர்த்தி. தமிழில் புதுக்கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ந. பிச்சமூர்த்தி. மறந்துடக்கூடாது. அடுத்து புதுக்கவிதை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்த இதழ்கள் கொடுத்துருக்குறாங்க. எழுத்து, நடை, கலாமோகினி, கசடதவர, வானம்பாடி. அடுத்து வள்ளிக்கண்ணன் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியுள்ளார். இவர் முக்கியமான கொஸ்டின் தான். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர் யார்? வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதை இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா ராஜேந்திரன். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை பற்றி ஓப்பனிங், அதாவது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்ம ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம். யார்? ந. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையை தோற்றுவித்தவரான ந. பிச்சமூர்த்தி பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அதையும் சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்கள். முதல்ல வாழ்க்கை குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இவரோட இயற்பெயர்னு பார்க்கும்போது ந. வேங்கட மகாலிங்கம். யாருக்கு? ந. பிச்சமூர்த்திக்கு. ஸோ ந. பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ந. வேங்கட மகாலிங்கம். இவருடைய புனைப்பெயர் தான் என்னது? ந. பிச்சமூர்த்தி. பெற்றோர்னு பார்க்கும்போது நடேச தீட்சிதர், காமாட்சி அம்மாள். நடேச தீட்சிதர் அப்பா, காமாட்சி அம்மாள் அம்மா. இவர் பிறந்த ஊர்னு பார்க்கும்போது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம். அங்கே தான் இவர் பிறந்திருக்கிறாரு. காலம் எப்போ பிறந்தார் பார்த்தீங்கன்னா 1900 வருடம் 15ஆம் தேதி 8வது மாதம் பிறந்திருக்கிறாரு. எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1976 இறந்திருக்கிறாரு. எப்போ பார்த்தீங்கன்னா 12வது மாதம் 4ஆம் தேதி.
வழக்கறிஞராக பணியாற்றிருக்காரு. எப்போ 1924 முதல் 1938 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கிறாரு. இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலர் பணி, அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. எப்போருந்து எப்போ வரைக்கும் 1938லேருந்து 1954 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அடுத்து எழுத்து பணி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பண்ணியிருக்காரு. கதைகள் எழுதியிருக்கிறாரு, மரபு கவிதைகள் எழுதியிருக்கிறாரு, புது கவிதைகள் எழுதியிருக்கிறாரு, ஓரக நாடகங்களும் எழுதியிருக்கிறாரு. யார்? நா. பிச்சமூர்த்தி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை குறிப்பு, இயற்பெயர் முக்கியம், அடுத்து பார்த்திங்கன்னா புனைப்பெயர் முக்கியம், ஊர் முக்கியம், அடுத்தவருடைய பணி செய்த காலம் எல்லாமே முக்கியம். அடுத்து இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சிறுகதையின் சாதனை, புதுக்கவிதையின் முன்னோடி, தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தின் தோற்றுனர், புதுக்கவிதையின் முதல்வர், புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி, தமிழ் புதுக்கவிதையின் தந்தை. அடுத்து புதுக்கவிதையின் ரெட்டையர்கள் சொல்லக்கூடிய பேரில் ஒரு நண்பர்கள் பிச்சமூர்த்தி மற்றும் கூப ராசகோபாலன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை ரெட்டையர்கள் என்று அழைச்சிருக்காங்க. அப்படி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்திக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம்? சிறுகதையின் சாதனை, புதுக்கவிதையின் முன்னோடி, தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தின் தோற்றுனர், புதுக்கவிதையின் முதல்வர், புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி, தமிழ் புதுக்கவிதையின் தந்தை, புதுக்கவிதையின் ரெட்டையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியலாம் இருக்குது. நான் பிச்சமூர்த்திக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். அடுத்து புனைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ரேவதி, பிசு, அடுத்து பிச்சமூர்த்தியை சுருக்கி பின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரேவதி, பிசு, அடுத்து பார்த்திங்கன்னா நபி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வழங்கக்கூடிய புனைப்பெயர்கள். அதாவது ஒரு கதை எழுதோ கட்டுரை எழுதுவாங்க ஒரு இதழ்லையோ அல்லது ஒரு செய்தித்தாளில் எழுதும்போது இந்த கீழே பார்த்திங்கன்னா இந்த பேர்லாம் போட்டு கொடுப்பாங்க. நான் பிச்சமூர்த்தின்னு விரிச்சு எழுதாமல் பின்னு போட்டு கொடுத்துருவாரு, ரேவதின்னு போட்டு கொடுப்பாங்க, பிசுன்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து புனைப்பெயர்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து சிறுகதைகள் அவர் எழுதி சிறுகதைகள் கொடுத்துருக்குறாங்க. 18ஆம் பெருக்கு, நல்ல வீடு, அவனும் அவளும், ஜம்பரும் பேட்டியும், மாயமான், ஈஸ்வர லீலை, மாங்காய் தலை, மோகினி, முள்ளும் ரோசாவும், கொழுப்பொம்மை, ஒரு நாள், கலையும் பெண்ணும், இரும்பும் புரட்சியும், பாம்பின் கோபம், விஞ்ஞானத்திற்கு பலி, இரட்டை விளக்கு. ஸோ இந்த விஞ்ஞானத்துக்கு பலிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி எழுதிய முதல் சிறுகதையாகும். அடுத்து அவர் எழுதிய புதுக்கவிதைகள் கொடுத்துருக்குறாங்க. கிளிக்குஞ்சி, பூக்காரி, வழித்துணை, கிளிக்கூண்டு, காட்டுவாத்து, புதுக்குரல், காதல், உயிர்மகள், ஆத்தூரான், மூட்டை அப்படிங்கிறலாம் பார்த்திங்கன்னா இவர் எழுதிய புதுக்கவிதைகள். அதில் இந்த புதுக்குரல்கள்னு சொல்லி ஒரு புதுக்கவிதை இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா தமிழின் முதல் புதுக்கவிதை தொகுதி. யார் எழுதுனது? நான் பிச்சமூர்த்தி எழுதுனது. காதலுங்கிறது பார்த்திங்கன்னா நான் பிச்சமூர்த்தி எழுதிய முதல் கவிதை. அடுத்து மேற்கோள்கள், அதாவது அவரை பாடிய அந்த ஒரு சில பாடல்கள் மேற்கோள் இருக்குது. வாழ்க்கை போர், முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியை வாழ்வின் மலர்ச்சி, ஜீவா விழியை உயர்த்து, சூழ்வின் இருள் என்ன செய்யும், கழுகு பெற்ற வெற்றி நமக்கு கூடும், கழகு பெற்ற வெற்றி நமக்கு கூடும். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன முக்கியமான வரிகள். இதில் முட்டி மோதும் துணிவே இன்பம், இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று. அடுத்து கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் பிச்சமூர்த்தியின் இலக்கிய வெளிப்பாடுகள் நிறைந்த வேறாத துறவு மோகத்தின் இன்னொரு வடிகாலாக இருந்தது அப்படின்னு சொல்லி கவிஞர் எஸ். வைத்தீஸ்வரன் பார்த்திங்கன்னா நான் பிச்சமூர்த்தியை பற்றி கூறியிருக்கிறார். ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தார். யார்? நான் பிச்சமூர்த்தி. கலைமகள் என்னும் பத்திரிகையில் சிறுகதை ஆசிரியராக அறிமுகமானார். ஸோ அப்போ நான் பிச்சமூர்த்தி பார்த்திங்கன்னா எந்த பத்திரிகையில் சிறுகதை ஆசிரியராக அறிமுகமானார்னு கேட்பாங்க. கலைமகள் அப்படிங்கிற பத்திரிகையில் தான் அறிமுகமாகியிருக்கிறாரு. அடுத்து இவரின் எழுத்துக்கள் சுதேசமித்திரன், சுதந்திர சங்கு, தினமணி போன்ற பத்திரிகைகள் வெளிவந்தன. இவரின் முதல் சிறுகதை லயன்ஸுக்கு பலி என்பதாகும். பாரதியாரின் வசன கவிதை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் பிச்சமூர்த்தி ஈடுபட்டிருந்தால் அதற்கு பின் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ அதாவது பாரதியாருக்கு பிறகு பாரதியார் பார்த்திங்கன்னா வசன கவிதையை அறிமுகப்படுத்தியிருப்பார் வால்ட் விட்மனுடைய பின்பற்றி. அதுக்கு அடுத்து பேர் பார்த்திங்கன்னா புதுக்கவிதை படைக்கக்கூடிய நான் பிச்சமூர்த்தி ஈடுபட்டதுனால இதை வந்து நம்ம புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கிறோம். இலகு கவிதை, கற்றற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை, புதுக்கவிதையின் வேறு பெயர்கள். ஸோ புதுக்கவிதையின் வேறு பெயர்கள்னு கேட்டால் அந்த 3 பேரை சொல்லணும். இலகு கவிதை, கற்றற்ற கவிதை, அடுத்து விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுக்கவிதைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை இவரின் படைப்புகளாகும். 1934 மணிக்கொடி இதழில் வெளிவந்த காதல் என்னும் கவிதை தமிழில் வெளியான முதல் புது கவிதையாகும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த செய்தியை பார்த்துருப்போம். ஓகேவா? 1934 மணிக்கொடி இதழில் வந்திருக்குது. இவரது புது குரல்கள் என்னும் கவிதை தொகுதி தான் தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பாகும். இதை நம்ம மேலே பார்த்தாச்சு.
1933 முள்ளும் ரோசாவும் என்ற சிறுகதை கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றது. இதன் மூலம் இலக்கிய உலகிற்கு அறிமுகமானவர் தான் யார்? நான் பிச்சமூர்த்தி. எப்போ? 1933. என்ன நூல்? முள்ளும் ரோசாவும். அடுத்து, பாரதி காட்சி என்ற பாடல் மூலம் வசன கவிதை தொடங்கினார். அதனை புதுக்கவிதையாக்கி புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் தான் நான் பிச்சமூர்த்தி. வால்ட் விட்மன், பாரதி ஆகியோரை முன்னோடியாக கொண்டவர் தான் யார்? நான் பிச்சமூர்த்தி. மணிக்கொடி, காலமோகினி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் கவிதை எழுதினார். 1934 காதல் என்ற இவரது முதல் கவிதை வெளியாகியது. மேலே பார்த்தோம். 1937 கிளிக்கூண்டு தினமணி கதிரில் வெளியானது. இவரை அடையாளம் காட்டியது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினமணி பத்திரிகையில் வரக்கூடிய அந்த கதிர் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை வரும். ஓகேவா? ஸோ அதில் முன்னாடி எழுதியிருக்காரு. எப்போ? 1937 எழுதியிருக்கிறாரு. 1962 35 கவிதைகள் அடங்கிய காட்டுவாத்து என்ற கவிதை தொகுப்பு வெளிவந்தது. பிச்சமூர்த்தி கவிதைகள் கிளிக்குஞ்சி, பூக்காரி, வழித்துணை போன்றனவும் வெளிவந்தன. சிறுகதை நூல்கள் மேலே பார்த்தாச்சு. மோகினி, 18ஆம் பெருக்கு, சம்பரும் வேட்டியும், மாங்காய் தலை, பிச்சமூர்த்தி கதைகள், இரட்டை விளக்கு மேலே நம்ம பார்த்தோம். அகலிகை கதைக்கு புத்துயிர் கொடுத்து இவர் எழுதிய காவியம் உயிர்மகள் என்பதாகும். முள்ளும் ரோசாவும் என்ற சிறுகதை பரிசு பெற்ற கதையாகும். மேலே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாத நம்ம அந்த டீட்டெயிலாம் பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த இது. ஓகேவா? புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? நான் பிச்சமூர்த்தி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் கொடுத்துருக்குறேன். நான் பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் என்ன? வேங்கட மகாலிங்கம். நான் பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் எது? கும்பகோணம். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் யார்? நான் பிச்சமூர்த்தி. மரபு கவிதையின் யாப்புப்பிடியிலிருந்து விடுபட்ட கவிதை பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை. ஹைக்கூ கவிதை வராது, புதுக்கவிதை. பி மட்டும் சரி. கீழ்கண்டவற்றில் புதுக்கவிதையின் வேறு பெயர் எது? மேற்கண்ட அனைத்தும் எனலாம். இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்கறிஞராக இருந்து பின்னர் டேஸாக பணிபுரிந்தார். இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலர். நம்ம மேலே பார்த்தோம் வாழ்க்கை குறிப்பில். அடுத்து, பிச்சமூர்த்தி துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ் ஏ மற்றும் பி எனலாம். ஹனுமான் மற்றும் நவ இந்தியா அப்படிங்கிற 2 பத்திரிகையில் அவர் பார்த்தீங்கன்னா பணியாற்றிய இதழ் ஆகும். பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எதுன்னு பார்த்தீங்கன்னா லயன்ஸுக்கு பலி. பிச்சமூர்த்தி எந்த ஆண்டு கலைமகள் இதழ் வாங்கிய பரிசை பெற்றார்? 1932. பிசு, ரேவதி என்ற புனைப்பெயர்கள் தனது படைப்புகள் எழுதியவர் யாருன்னா பிச்சமூர்த்தி. நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என கூறியவர் யார்? வள்ளிக்கண்ணன். முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவிக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா துணிவு. ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு யாது? உருவகம். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இது அவர் சொன்ன முக்கியமான வரி. யார்? பிச்சமூர்த்தி சொன்ன வரி. பொது கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் என்ன நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன். பெரு மரத்துடன் சிறு கழுகு போட்டியிடுகின்றது. இதில் கமுகு என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கு மரம். கழுகு மரம் போட்டியிட காரணம் என்ன? கதிரவனின் ஒளி. பகுபத உறுப்பினர்கள் இது தேவைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, முடிஞ்சது. இதான் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சமூர்த்தி பற்றி ஸ்கூல் புக்கில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் நிறைய ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம இன்றைக்கி பிச்சமூர்த்தி பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அது போக இன்னும் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாமா? இன்னும் பாருங்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? சுசி சொல்லப்பா இருக்காரு, தருமு சிவராமன் இருக்கிறாரு, பசுவையா இருக்கிறாரு, ராம் மீனாட்சி இருக்கிறாரு, மணி இருக்கிறாரு, சிற்பி, மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன் இவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க புதுசாக படித்தா இந்த வீடியோலாம் பார்க்க சொல்லுங்கள். பேசிக் இது படித்தாலே போதும். குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நான் சிலபஸ் வைஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கான PDF நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.